ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்திரத்தை அடுக்கியாச்சு. இப்போ இந்த லிக்விடு வந்து நம்ம இந்த இடத்துல ஊற்றிக்குவோம். அவ்வளோதான், ஏற்கனவே இருக்குது. இப்போ ஒரு மூடி அளவு தான் நான் ஊற்றிருக்கேன். ஆமாம், அவ்வளோ போதும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், இதில் பாத்திரங்கள்லாம் நல்லா தட்டெல்லாம் இப்படி சுற்றி வச்சுட்டு, தட்டெல்லாம் நல்லா சுற்றி வச்சுட்டு, உள்ளெல்லாம் பாத்திரம் வச்சு இந்த அளவுக்கு மேலே இடிக்காத அளவுக்கு நம்ம இந்த பிளேட்டை வந்து இப்படி அப்படி ஒரு சுற்றுறோம்னா அது எந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு தட்டலை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிறதையும் இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த தட்டலையில். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிளேட்டில் பாருங்கள் எவ்வளோ பாத்திரம், குட்டி குட்டி டம்ளர், கப்பு, செம்பு, எல்லாம் கரண்டி எல்லாமே கவுத்தி தான் வைக்கணும். எதையுமே இப்படி வச்சா தண்ணி அதில் இருக்கும், அது நல்லா இருக்கா, திரும்ப நம்ம கழுவுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்பூனெல்லாம் இந்த இடத்துல இப்படி ஒரு குட்டி ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதை எடுத்துகிட்டேன், இடத்த அடைக்கிதுன்னு. இது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்பூனெல்லாம் இதுக்குள்ளே நம்ம எத்தனை வேணால் போட்டுக்கலாம். சூப்பராக இப்படி பண்ணிவிட்டு நம்ம 30 நிமிஷங்க. இங்கே பாருங்கள், உங்கள் மிஷின் வந்து நாற்று அடிக்காமல் இருக்கணும்னா இந்த திங்ஸ் எல்லாமே நல்லா அலம்பிடணும். ஒரு கருவேப்பிலை கூட நான் இது நாள் வரைக்கும் நான் போட்டதே கிடையாது. அதையெல்லாம் எடுத்துட்டு ஒரு அலசிட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் இதை போடணும். இல்லை, என்னால் அந்த அலசக்கூட முடியாது அப்படின்னா அலசுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா அலசி கொடுக்கும். அதுக்கப்புறமா 30 நிமிஷம் வைக்கலாம். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியெல்லாம் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் வந்து இந்த வீடு கட்டும் போதே இந்த இடத்துல தான் இந்த மிஷின் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த மேடையை வந்து உயரம் வந்து கம்மியாக தான் நான் போட்டேன். அதனால தான் எனக்கு வந்து இப்போ நின்றுட்டு நான் இந்த ஒர்க்கு பண்ண முடியுது. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணலாம். பாருங்கள், அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிவ் கடாயின்னு வரும். நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எக்கோ இருக்குது, குயிக் பிரின்சஸ் இருக்குது. இதெல்லாம் டைம் ஆகும். இப்போ நம்ம குயிக்கில் வச்சோம்னா பாருங்கள் 29 தான் காமிக்குது. நம்மளுக்கு 30 மினிட்ஸு 29 காமிக்குது. நம்ம இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். நல்ல சுடுதண்ணி போட்டு சூப்பராக நம்மளுக்கு ஒரு பக்காவான க்ளீனிங் நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுவே வந்து கரண்ட்டு ஆகும். இதுக்கும் மேலே நம்ம 1 ஹவர் அப்படியெல்லாம் 1 ஹவர் கூட வச்சோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கரண்ட் ஆகும்? வேண்டாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். மிஷினும் வந்து எந்த விதமான ஒரு ஸ்மெல்லு அடிக்காது. நம்மளுக்கு கரண்ட்டும் ஓரளவுக்கு வந்து ஒரு மெயிலுக்கு கொடுக்குற மாதிரி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.